வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் இரா சம்பந்தனின் உடல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலும் நாளை மறுதினம் நேரடி நினைவேந்தல். இரா சம்பந்தனின் இழப்புக்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு அரசியல் முகாம்கள் இரங்கல். தமிழர்களின் சமத்துவத்துக்காக குரல் கொடுத்த தலைவர் என இந்திய பிரதமர் மோடி புகழாரம். இரா சம்பந்தனின் மறைவால் திருமலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகின்றார் குகதாசன். ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிட்டியதும் பதவியேற்பு. எல்லை தாண்டும் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக யாழில் மீண்டும் போராட்டம். வடக்கு கடற்தொழில் அமைப்புகள் இந்திய ராஜதந்திரியிடம் மீண்டும் முறையீடு. பிரான்ஸ் அரசியலை புரட்டி போட்டு ஆட்சிக்கு தயாராகும் தீவிர வலதுசாரி அணி. இரண்டாம் சுற்று வாக்களிப்பில் தேசிய பேரணி அலையை தடுக்க கட்சிகள் முயற்சி. பிரான்ஸ் தேர்தல் முடிவில் பிரித்தானியா கற்க வேண்டிய பாடங்கள் உள்ளன. பிரித்தானிய பொது தேர்தலுக்கு முன்னர் தொழிற்கட்சி தலைவர் எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் ரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வுகளை அவரது சொந்த இடமான திருகோணமலையில் அரசு நிகழ்வாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் குடும்பத்தின் மத கலாச்சார முறைப்படி இந்த நிகழ்வுகள் இடம்பெறுவதால் வழமையாக அரசு இறுதி நிகழ்வுகளில் நடைபெறும் இராணுவ மரியாதை நிகழ்வுகள் இடம்பெற மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மூத்த அரசியல்வாதியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் தமிழரசு கட்சியின் பெரும் தலைவருமான இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் கொழும்பில் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தன்னுடைய 91வது வயதில் நேற்று இரவு 11 மணிக்கு காலமானார். அன்னாருடைய பிரேத உடல் தற்பொழுது கொழும்பு பொருளையில் அமைந்திருக்கின்ற ஒரு தனியார் மலர் சாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அன்னாருடைய இறுதி கிரியைகள் நாளை காலை 9 மணிக்கு கொழும்பில் இருக்கின்ற இந்த தனியார் மலர் சாலையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நாளை மறுதினம் புதன்கிழமை மதியம் கொழும்பு ஜெயவர்த்தனபுர கோட்டையில் அமைந்திருக்கின்ற இலங்கை பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் அன்னாருடைய சொந்த இடமான திருகோணமலை மாவட்டத்திற்கு பிரேத உடல் கொண்டு செல்லப்படும். இதுவரை இறுதி கிரியைகள் நடத்தப்படும் தினம் குறித்து இன்னமும் முடிவு செய்யப்படாத நிலையில் பெருமளவில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இறுதி கிரியைகளை நடத்துவதற்கு அன்னாருடைய உறவினர்கள் முடிவு செய்திருப்பதாக சற்று முன் எம்ஏ சுமந்திரன் ஐயா அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தகவல்களை உங்களுக்கு இப்பொழுது தனியார் மலர் சாலைக்கு முன்பாக இருந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அன்னாருடைய பிரேத உடல் எங்கு தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. நாளை காலை 9 மணி முதல் மக்கள் இங்கு வந்து அஞ்சலி செலுத்த முடியும். இந்த தினங்கள் அதாவது நாளை மற்றும் நாளை மறுதினம் எங்கிருந்து நாங்கள் முழுமையான நேரடி ஒளிபரப்புகளை ஐபிசி தமிழ் உங்களுக்கு வழங்க நாங்கள் களத்தில் தயாராக இருக்கின்றோம். திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் ரா சம்பந்தனின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதுடன் அங்கு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இறுதி நிகழ்வை அரசு நிகழ்வாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் வெளிநாடுகளில் உள்ள ரா சம்பந்தனின் குடும்ப உறுப்பினர்கள் நாடு திரும்பிய பின்னர் அவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி நிகழ்வை நடத்தும் திகதி இறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு முரளை பகுதியிலிருந்து ஒலிப்பதிவாளர் விஜயுடன் நான் டில்ஷான் வின்சன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் பூத உடலை இறுதி அஞ்சலிக்காக நாளை மறுதினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் வைக்கப்பட உள்ளது. இதனால் நாடாளுமன்றத்தில் 3ஆம் திகதி இடம்பெறவிருந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை குறித்த விவாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் பூதவுடலை இறுதி மரியாதைக்காக நாளை மறுதினம் 3ஆம் திகதி புதன்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைப்பதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வை முன்னெடுக்காதிருப்பதற்கும் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார்.
அத்துடன் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஜனாதிபதி விசேட உரை நாளை நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறவிருந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் தொடர்பான விவாதம் நடைபெறாது என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவருமான ரா சம்பந்தன் காலமானதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு அதே கட்சியின் உறுப்பினரான கதிரவேலு சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை எதனையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெரும் தலைவருமான இரா சம்பந்தன் நேற்றிரவு உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியிருந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக சம்பந்தனுக்கு ஏற்கனவே 3 மாத கால விடுமுறையை நாடாளுமன்றம் வழங்கியிருந்த நிலையில் தற்போது அவரது மறைவு காரணமாக ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கு மற்றொருவரை நியமிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட கதிரவேலு சண்முகம் குகதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தேர்தலில் சம்பந்தனை அடுத்து கதிரவேலு சண்முகம் குகதாசன் 16,770 வாக்குகளை பெற்றிருந்தார். சம்பந்தனை அடுத்து அதிக வாக்குகளை பெற்றதன் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றக்குள் பிரவேசிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் மறைவுக்கு இலங்கையின் அரசியல்வாதிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். ஒரு தேசிய தலைவராக நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க சம்பந்தன் அயராது பாடுபட்டவர் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதே நேரம் பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் தாண்டி தமிழரசு கட்சியின் தலைவர் ரா சம்பந்தன் தமிழ் தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக போராடினார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அரை நூற்றாண்டுக்கு மேலாக இலங்கைக்கு சேவையாற்றிய நிலையில் அவரின் மறைவிற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். அனைத்து இளைஞர்களுக்கும் சம உரிமைகளை வழங்குவதற்கான அவரது அர்ப்பணிப்பு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகும் என்றும் அவருடைய நேர்மையான மற்றும் நியாயமான தலைமை தனக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் கூறியுள்ளார். சம்பந்தனின் மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கின்றது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனின் மறைவுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ளார். அவர் எனது நீண்ட கால நண்பர் என்றும் தாங்கள் கடந்த பல காலங்களாக பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவரின் மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கும் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஒரு பாரிய இழப்பாகும் என்று மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள இரங்கலில் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தனின் இழப்பு பெரிதும் உணரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இரா சம்பந்தன் மூத்த அரசியல்வாதி எனவும் சரத் பொன்சேகா தனது இரங்கல் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தன் வயதில் மூத்தவர் எனவும் அவரது கொள்கை வேறு கோட்டை வேறாக இருப்பினும் அரசியல் தளத்தில் தம்முடனும் சமகாலத்தில் பயணித்தவர் என இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமும் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா கூறினார். தமிழ் சமூகத்தின் அசைக்க முடியாத அரசியல்வாதியும் உயர்ந்த ஆளுமையுமான ஆர் சம்பந்தனின் மறைவு ஆழ்ந்த கவலை அளிக்கின்றது என ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி கூறியுள்ளார். ஜனநாயகம் மற்றும் அதிகார பகிர்வு மீதான அவரது உறுதியான நம்பிக்கை எப்போதும் பிரிக்கப்படாத மற்றும் பிரிக்க முடியாத இலங்கைக்குள் என்றென்றும் எதிரொலிக்கும் என்றும் அவரது நினைவாக அனைத்து இளைஞர்களும் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழும் ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப பாடுபடுவோம் எனவும் அலி சப்ரி இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். சம்பந்தனின் மறைவு செய்தி கேட்டு ஆழ்ந்த கவலை அடைவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவரது கொள்கைகளுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஒரு நீடித்த பாரம்பரியத்தை விட்டுச் சென்றுள்ளது என்றும் இந்த சோகமான தருணத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கையின் மூத்த அரசியல்வாதியுமான சம்பந்தனின் இழப்பு நாட்டு அரசியலுக்கு பேரிழப்பாகும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். சம்பந்தனின் மறைவில் தான் ஆழ்ந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைவதாக கூறிய கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நீண்டகால நண்பரும் இலங்கையின் ஒரு முன்மாதிரியான மற்றும் நம்பிக்கைக்குரிய தலைவரும் என கூறியுள்ளார்.
6 தசாப்தங்களாக அரசியலில் ஈடுபட்டுள்ள சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானதில் இருந்து அதன் தூணாகவும் இலங்கை அரசியல் அரங்கில் ஒரு முக்கியஸ்தராகவும் இருந்து வருகின்றார் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கூறியுள்ளார். இந்த நிலையில் சிங்கள பௌத்த இலங்கையன் அல்ல, சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற பல்லின பன்மொழி பன்மத இலங்கையன் பன்மைத்துவம் என்ற அடிப்படையில் சேர்ந்து வாழ்வோம் என்று உலகறியச் சொன்னவர் இரா சம்பந்தன் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுமார் 5 தசாப்த அரசியல் வரலாற்றில் மிக நீண்ட காலம் தமிழ் மக்களின் உரிமைக்குள்ளாக காணப்பட்ட சம்பந்தனின் மறைவானது தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியில் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது என வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் மறைவினால் ஆழ்ந்த துயரடைவதாக ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை தமிழ் மக்கள் விவகாரங்களில் அவரது முக்கிய பங்களிப்பு மற்றும் இந்தியா மீதான நல்லெண்ணத்திற்காக அவர் நினைவு கூறப்படுவார் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவருமான ரா சம்பந்தனின் மறைவு குறித்து சர்வதேச நாடுகளின் தலைவர்களும் அவர்களது இரங்கல்களை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் சமாதானமான சமூகத்தை கட்டியெழுப்புவதை முதன்மையாக கொண்டு மறைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவருமான ரா சம்பந்தன் அரசியலில் ஈடுபட்டதாக ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி ஜங் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினருக்கான சம உரிமை தொடர்பான அவரின் கருத்துக்கள் இலங்கையில் உள்ள மக்களின் மனித உரிமைகள் தொடர்பான பரந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தியதாக அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சம்பந்தனின் அரசியல் நடவடிக்கைகள் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுக்கு அமெரிக்கா சார்பில் தான் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக ஜோலி ஜங் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரா சம்பந்தனின் மறைவு காரணமாக இலங்கை பாரியதொரு இழப்பை சந்தித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்கன்ட்ரூ பிரேஸ் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் சம உரிமைக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்த சம்பந்தன் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றத்தை வலியுறுத்தி அரசியலில் ஈடுபட்டதாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ் மக்களுக்காக கடந்த காலங்களில் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்த சம்பந்தனின் அர்ப்பணிப்பு மற்றும் சேவை எப்போதும் நினைவில் இருக்கும் எனவும் ஸ்ரீலங்காவிற்கான பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரின் மறைவு குறித்து மிகுந்த கவலையடைவதாக இலங்கையில் உள்ள பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவுடன் அவர் நீண்ட காலமாக கொண்டிருந்த உறவையும் இலங்கையில் தமிழர்களுக்கான கண்ணியம், நீதி மற்றும் பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்துவதையும் இந்த தருணத்தில் நினைவு கூறுவதாகவும் அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள தமிழர்களின் உரிமைகளுக்காக ரா சம்பந்தன் நீண்ட காலமாக போராடியதாகவும் தமிழரசியலில் அவர் முக்கிய உறுப்பினராக திகழ்ந்ததாகவும் உலக தமிழ் பேரவை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மாத்திரமன்றி முழு உலகில் உள்ள அரசியல் தரப்பினரால் மதிக்கப்படும் ஒரு தலைவராக சம்பந்தன் திகழ்ந்ததாகவும் அவரது இழப்பால் வாடும் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த பேரவை அதன் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசியலில் மூத்தவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவருமான ரா சம்பந்தனின் மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழ்நாட்டின் பல அரசியல் தலைவர்களும் தமது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் தமிழ் தேசங்களுக்கு அமைதி, பாதுகாப்பு, சமத்துவம், நீதி மற்றும் கண்ணியம் நிறைந்த வாழ்க்கையை கிடைக்க ரா சம்பந்தன் இடைவிடாமல் போராடினார் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவில் அவரை பின்தொடர்வோர் மற்றும் நண்பர்கள் சம்பந்தனை இழந்து தவிப்பார்கள் எனவும் இந்திய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர்கள் மட்டுமல்லாது சிங்களவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் மரியாதையை பெற்ற அரும்பெரும் தலைவராக திகழ்ந்த சம்பந்தன் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார்.
இறுதி மூச்சு வரையிலும் தமிழ் மக்களின் நலனுக்காகவே சிந்தித்து செயல்பட்ட அவர் நாடாளுமன்றவாதியாக அரை நூற்றாண்டு காலம் ஆற்றிய பங்களிப்புகள் இலங்கையின் அரசியலில் பாரதூரமான தாக்கத்தை செலுத்தி வந்தன என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வுக்காக மிக நீண்ட காலம் அறவழியில் சம்பந்தன் போராடி வந்தார் எனவும் மு.க. ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார். ஈழத்தந்தை செல்வா, நாவலர் அமிர்தலிங்கம் ஆகியோருக்கு பின்னர் இலங்கை அரசியலில் மிகவும் போற்றத்தக்க தலைவராக விளங்கிய சம்பந்தனின் இடத்தை இலங்கை அரசியலில் எவராலும் எளிதில் ஈடு செய்துவிட முடியாது எனவும் முதல்வர் மேலும் கூறியுள்ளார். ரா சம்பந்தனின் மறைவு மிகுந்த வேதனையினையும் வருத்தத்தினையும் அளிப்பதாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக குரல் எழுப்பி வந்த முதுபெரும் தலைவர் ரா சம்பந்தன் இருந்தார் என தனது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார். ரா சம்பந்தனை இழந்து வாடும் உறவினர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இலங்கை அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ரா சம்பந்தன் திகழ்ந்தார் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தனது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். ஈழத்தமிழர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அவர் இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்திற்கும் இடையே போர் மூழ்வதை தடுக்க இந்தியா முயற்சி செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தியவர் எனவும் பாமக நிறுவனர் கூறியுள்ளார். அவரது மறைவு ஈழத்தில் தமிழர்களுக்கு உரிமைகளையும் அதிகாரங்களையும் வென்றெடுத்து தரும் முயற்சிகளுக்கு பெரும் இழப்பு ஆகும் எனவும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக குரல் எழுப்பி வந்த முதுபெரும் தலைவர் ரா சம்பந்தனை இழந்து வாடும் உறவினர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அடிப்படையில் வழக்கறிஞரான ரா சம்பந்தன் தமது வாழ்நாள் முழுவதையும் இலங்கை இனப்பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களிடம் மன்றாடியவர் எனவும் கடந்த அரை நூற்றாண்டில் இந்தியாவின் பிரதமர்களாக இருந்த அனைவரிடமும் நட்பு பாராட்டியவர் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை இறுதிப் போருக்கு பிறகு ஒன்றுபட்ட இலங்கை என்ற அமைப்புக்குள்ளாகவாவது ஈழத்தமிழர்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையினை வலியுறுத்தி ரா சம்பந்தன் போராடி வந்தார் எனவும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் ஸ்ரீலங்கன் என்று பொதுவெளியில் முழங்குவதற்கு கூட தயாராக இருக்கிற போதிலும் ஒருபோதும் இரண்டாம் தர குடிமகனாக வாழ விரும்பவில்லை என ரா சம்பந்தன் முழங்கியவர் என அவர் கூறியுள்ளார். அவரது விருப்பத்திற்கு இணங்க இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு சம உரிமை பெற்றுத் தருவதுதான் அவருக்கு நாம் செலுத்தும் மரியாதையாக இருக்கும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். ரா சம்பந்தன் இலங்கை தமிழர்களின் சம உரிமைக்காக இடைவிடாது குரல் கொடுத்து வந்தவரான மூத்த தலைவர் ரா சம்பந்தன் காலமானார் என்ற துயர செய்தி கேட்டு வேதனை அடைந்தோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் இரா முத்தரசன் கூறியுள்ளார். தமிழர்களின் அரசியலில் முக்கிய பங்காற்றிய ரா சம்பந்தனின் வாழ்க்கை குறிப்பு தொடர்பான விசேட தொகுப்படுத்தி வருகின்றது. தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிழங்கையின் திருகோணமலையில் ராஜவரோதயம் தம்பதியரின் புதல்வராக 1933 ஆண்டு பிப்ரவரி 5 சம்பந்தன் பிறந்தார். யாழ் புனித பத்ரிசியார் கல்லூரி, குருநாகல் புனித அன்னம்மாள் கல்லூரி, திருகோணமலை புனித ஜோசப் கல்லூரி மற்றும் மொரட்டுவ புனித செபஸ்டியன் கல்லூரி ஆகிய பாடசாலைகள் சம்பந்தனின் கல்வி பயணத்திற்கு வலு சேர்த்தன. பின்னர் இலங்கை சட்டக் கல்லூரியில் பயின்ற அவர் திறமையான சட்டத்தரணியாக காலடி பதித்தார். லீலாவதியை கரம் பிடித்து 3 பிள்ளைகளின் தந்தையான சம்பந்தன் 1956 ஆண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியில் இணைந்து கொண்டமை அவரது வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. 1963 மற்றும் 1970 ஆண்டுகளில் இரா சம்பந்தனுக்கு தமிழரசுக் கட்சியின் தலைவர் SJV செல்வநாயகம் வேட்புமனு வழங்க முன்வந்தாலும் அவர் அதனை ஏற்கவில்லை. எனினும் 1977 ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிட்ட அவர்
நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்கும் மக்கள் ஆணையை பெற்றார். 1983 ஆண்டு ஏற்பட்ட ஜூலை கலவரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 மாதங்களுக்கு மேல் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்ததால் 1983 ஆண்டு செப்டம்பர் 7 நாடாளுமன்ற ஆசனத்தை இரா சம்பந்தன் இழந்தார். தமிழர் விடுதலை கூட்டணியின் இணை பொருளாளராகவும் உப தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவி வகித்திருந்தார். 2001 ஆண்டு இரா சம்பந்தனின் அரசியல் வாழ்வில் மற்றுமொரு மைல்கல்லாக அமைந்ததுடன் அந்த ஆண்டு நடத்தப்பட்ட பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு 18 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் அவர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். 2004 ஆண்டு பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கீழ் போட்டியிட்ட இரா சம்பந்தன் அந்த கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் ஏற்றார். 2004, 2010 ஆகிய 2 பொதுத் தேர்தல்களிலும் திருகோணமலை மாவட்ட மக்களின் அமோக ஆதரவுடன் சம்பந்தன் வெற்றி பெற்றார். 2014 ஆண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவியை அவர் மாவை சேனாதிராசாவிடம் ஒப்படைத்தார். எனினும் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனுபவமுடைய மூத்த உறுப்பினராக செயற்பட்டு வந்த இரா சம்பந்தன் கடந்த பொதுத் தேர்தலிலும் கட்சியை வெற்றி பாதையில் இட்டுச் சென்று 16 ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார். இரா சம்பந்தன் எதிர்க்கட்சித் தலைவராக 2015 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை பதவி வகித்தார். இலங்கை வரலாற்றில் 2வது தடவையாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக தெரிவான தமிழர் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருந்தார். இதற்கு முன்னர் 1977 ஆண்டு அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்திருந்தார். பல சவால்களுக்கு மத்தியில் தமிழர் உரிமைக்காக ராஜதந்திர ரீதியாக குரல் கொடுத்து வந்த ஒருவராக சிங்களத் தலைவர்களாலும் வெளிநாட்டு பிரமுகர்களாலும் ராஜவிரோதியம் சம்பந்தன் அடையாளப்படுத்தப்படுகின்றார். எனினும் தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகளை விமர்சித்தமை மற்றும் இனப்பிரச்சினை தீர்வு என்ற பெயரில் சிங்கள பேரினவாத அரசாங்கங்களுடன் முன்னேற்றங்களின்றிய விட்டுக் கொடுப்புகளுடன் கூடிய பேச்சுக்களை நடத்தியமை தொடர்பாக இரா சம்பந்தன் தமிழ் தேசிய உணர்வாளர்களால் விமர்சிக்கப்பட்ட ஒருவராகவும் வரலாற்றில் பதிவாகியுள்ளார். இறுதிக்கட்ட யுத்த கால பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடைந்த நிலையிலும் கைது செய்யப்பட்ட நிலையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நஷ்டஈடுகள் மற்றும் மரணச் சான்றுகளை வழங்குவதற்காக நிறுவப்பட்ட அரசு அலுவலகங்கள் மூடப்பட வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் ஜாலில் இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் ஜாலில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று காலை 10 மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த 2009 ஆண்டு இறுதி யுத்தத்துக்கு பின்னர் தங்களுடைய உறவுகளை உயிரோட இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த உறவுகளை தேடிக்கொண்டு யுத்தம் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு பின்னரும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மாக்களுடைய கண்ணீருக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வேண்டும். அதை விடுத்து இந்த உயிருக்கு 2 லட்சம் கொடுத்து இந்த மரண சான்றிதழ்களை வழங்கி இந்த இவர்களுடைய தீர்வுக்கு இந்த அரசு முயற்சிக்கிறது. எனவே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டஈடு வழங்குவதற்காக அந்த சான்றிதழை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நிறுத்தப்பட வேண்டும், அது மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அம்மாக்களுடைய கோரிக்கை. எனவே தயவு செய்து இந்த அலுவலகத்தை வெளியில, இந்த மாவட்ட செயலகத்துக்கு வெளியில வைத்திருந்தவர்கள் இந்த மாவட்ட செயலகத்துக்கு தற்பொழுது உள்ள நிறுவி அதற்குரிய வேலைகளை மிகவும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தனிமையில பாதிக்கப்பட்ட பெற்றோர்களை இனம் கண்டு வீடு வீடா போய் அவர்கள் இந்த அரசு உத்தியோகத்தர்கள் போய் அவர்களுக்குரிய நஷ்டஈடை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு சில தந்திரோபாயமாக செயற்படக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து இதுல பணியாற்றுற அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே, அந்த அம்மாக்களுடைய கண்ணீரை, பலிகளை புரிந்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசுக்கு ஆதரவோடு செயற்படாதீங்கோ. உங்களுடைய குடும்பங்களையும் இப்படி ஒரு உறவுகளை இழந்திருந்தால் உங்களோட மன வலிமை பலி எப்படி ஏற்பட்டிருக்குமோ அதே போல அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே
இந்த செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதுக்குரிய நீதியை இந்த அம்மாக்களுடைய கோரிக்கை சர்வதேசத்தை நோக்கியதாக முன்வைத்திருக்கிறார்கள். அதை பெற்று கொடுக்கிறதுக்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைத்து வலிச்சேர்த்து இந்த தீர்வுக்கு பெற்றுக்கொள்வதற்கு முன்வரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்த இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை உயிரிழந்த ஸ்ரீலங்கா கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்தியும் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரியும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசனங்களின் சம்மேளனத்தினரால் இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் மருதடி சந்தியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் இந்திய துணை தூதரகம் நோக்கி சென்றது. தூதரகத்திற்கு அருகில் போராட்டக்காரர்களை இடைமறித்து காவல்துறையினர் தூதரக அதிகாரிகளை சந்திப்பதற்கு 5 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் சம்மேளனத்தினரால் மனு கையளிக்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடந்த 24ஆம் தேதி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை கடற்றொழிலாளர்களின் செயற்பாட்டினால் கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறான செயற்பாடு மீள ஒரு தடவை நடைபெறாது இருக்க இந்திய மத்திய அரசு தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூறியுள்ளனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து மனு ஒன்றினையும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசனங்களின் சம்மேளனத்தினர் கையளித்துள்ளனர். இலங்கையின் வடகடலில் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்ய சென்ற ஸ்ரீலங்கா கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தமை கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்தியாவின் கவனத்திற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு சென்றுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்றே இந்திய வெளிவிவகார அமைச்சரை புதுடில்லியில் சந்தித்து இந்தியாவில் உள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் சேனுக செனவிரத்ன இது தொடர்பில் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இது தொடர்பில் தூதரக அதிகாரி ஒருவரை அழைத்து கடற்படை அதிகாரியின் மரணம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கருத்தை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைதியான, வளமான மற்றும் நல்லிணக்கத்துடனான இலங்கையை காண கனடா ஆர்வமாக இருப்பதாக ஸ்ரீலங்காவிற்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள இலங்கை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் கனடா ஆதரவு அளிக்கும் என கனடா தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடா மற்றும் இலங்கையில் உள்ள கனேடியர்களுக்கு கனடா தின வாழ்த்து தெரிவித்த ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் 2 நாடுகளுக்கும் நீண்டகால நெருங்கிய உறவுகளை கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி பெண்களை வலுப்படுத்துவது, காலநிலை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது, போருக்கு பின்னரான சமாதானத்தை நாட்டில் கட்டியெழுப்புவது உள்ளிட்ட பல விடயங்களில் இலங்கைக்கு தொடர்ந்தும் கனடா ஆதரவு வழங்கி வருவதாக கூறியுள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சி தொடர்பான நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் வறுமையில் உள்ள மக்களுக்கு நிவாரணங்களையும் சலுகைகளையும் வழங்க எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கு ஆதரவுகளை வழங்குவதன் மூலம் அபிவிருத்தி, ஒற்றுமை மற்றும் இலங்கையர்களின் சம உரிமை பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்த கனடா எதிர்பார்த்துள்ளதாக எரிக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் கனடாவுக்கிடையில் நீண்டகால உறவு காணப்பட்டாலும் கடந்த 2 மாதங்கள் மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அச்சுப்பணிகளுக்காக செலவிடப்படும் மொத்த தொகை குறித்த விவரங்கள் எதிர்வரும் சில தினங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்க அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதற்காக செலவிடப்படும் தொகையை மதிப்பிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் கூறியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அச்சுப்பணிகளுக்காக தொகையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டால் மாத்திரமே அச்சடிக்கும் பணியை ஆரம்பிக்க முடியும் என ஸ்ரீலங்கா அரசு அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அச்சுப்பணிகள் ஆரம்பிக்கப்படும் நாள் முதல் காவல்துறை பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் அதற்கெதிரான நாளாந்தம் 65 காவல்துறையினர் பாதுகாப்பு தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அச்சுப்பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் போதிய பணியாளர்களையும் அவர்களுக்கான வசதியையும் வழங்குவது அவசியம் என அரசாங்க அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது.
இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை ஜூலை 17ஆம் தேதிக்கு பின்னர் அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் தேர்தல் தொடர்பான மேலதிக பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஒருங்கிணைப்பு இன்னும் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தற்போதைய வேலை திட்டம் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிகள் குறித்து மக்களுக்கு தெரிவிக்கும் முகமாக மாத்தறை கோட்டை மைதானத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த 2 வருடங்களாக நாம் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளோம். அப்போது நாங்கள் அரசியல் விளையாடுவதை விடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து நாட்டை முன்னோக்கி நகர்த்தினோம். அப்போது இருந்த பிரச்சனைகளால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது சாத்தியமில்லை என்று பலர் கூறினர். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த சவாலை ஏற்று 2 வருடங்களுக்குள் நாட்டை முன்னேற்றினார். பேச்சுக்கே மட்டுப்படுத்தப்பட்ட தலைவர்களை எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தெரிவு செய்யக்கூடாது. நமது எதிர்காலத்தை வலுப்படுத்தக்கூடிய தலைவர் தேவை. இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல நாம் அவருக்கு ஆதரவளிக்காமல் இருந்திருந்தால் இன்று நாட்டின் நிலைமையே மாறியிருக்கும். எதிர்காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவோம். அந்த பலன்களை அடுத்த தேர்தலில் இழப்பீர்களா, இல்லையேல் இப்படியே தொடர்வது குறித்து சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டிற்கு பிரிவினைவாதிகளோ அல்லது பெருமையடிக்கும் தலைவர்களோ தேவையில்லை. மக்களுக்காக சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைமைத்துவம் இந்த நாட்டிற்கு தேவை. அத்தகைய தலைமைத்துவத்தை நாடு இன்று பெற்றுள்ளது. எனவே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஓரிருவர் மாத்திரமல்ல, பொதுஜன பெரமுனவில் பெரும் பகுதியினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி தலைவியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கிருணிகா பிரேமச்சந்திர தாக்கல் செய்த பிணை மனு மீதான விசாரணை எதிர்வரும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல்ரணராஜா முன்னிலையில் இந்த மனு தொடர்பான விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தெமட்டக்குழி பகுதியில் கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி தலைவியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீடு செய்திருந்தார். அவர் பிணை கோரி தாக்கல் செய்த மனு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கு தொடர்பான விசாரணையை எதிர்வரும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா தீர்ப்பளித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நாளை பாடசாலைகளுக்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க உள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சம்பள பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து இலங்கையின் பல்வேறு பாகங்களிலும் உள்ள அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் கடந்த 26ஆம் தேதி கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை கண்டித்தும் தமது கோரிக்கைகளுக்கு பதில் வழங்குமாறு வலியுறுத்தியும் நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பாடசாலை நிறைவடைந்ததன் பின்னர் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த கூட்டமைப்பு கூறியுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறை கலாசாரத்தை கண்டிக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் இன்றைய தினம் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 5ஆம் தேதி அரசு துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியினை தயாராக இருப்பதாகவும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் திட்டமிட்டபடி பேருந்து கட்டணத்தை 5.07% குறைக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதன்படி குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 2 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 28 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
தீக்காயங்களுக்குள்ளான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச நிர்வாக செயலாளர் சரவண பவானந்தன் சிவகுமார் சிகிச்சை பலனின்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். பத்ராயன் வடக்கு வேம்படி பகுதியில் உள்ள கடற்றொழிலாளர் வாடியில் தனிமையில் உறங்கிக் கொண்டிருந்த போது கடந்த 20ஆம் தேதி அன்று இரவு 9 மணியளவில் இவர் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் வீசப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியில் நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும் துணைப்பொருளில் கிளிநொச்சி காவல்துறையினரால் கழிவுகளை சேகரிக்கும் கூடைகளை பொருத்தமான இடங்களில் வைக்கப்பட்டு வருகின்றது. குமாரபுரம் 6ஆம் வீதி கலைச்செல்வி மோகன பவனின் நினைவு தினத்தை முன்னிட்டு குறித்த கூடைகள் காவல்துறையினருக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட நிறுவனங்கள் தனக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கிற்கு முகம் கொடுக்க தான் தயாராக உள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த ஊதியமான 1700 ரூபாய் வழங்குவதற்காக பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு அழுத்தம் பிரயோகிப்பதாக தெரிவித்து அமைச்சருக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் இரா சம்பந்தனின் உடல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலும் நாளை மறுதினம் நேரடி நினைவேந்தல். இரா சம்பந்தனின் இழப்புக்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு அரசியல் முகாம்கள் இரங்கல். தமிழர்களின் சமத்துவத்துக்காக குரல் கொடுத்த தலைவர் என இந்திய பிரதமர் மோடி புகழாரம். இரா சம்பந்தனின் மறைவால் திருமலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகின்றார் குகதாசன். ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிட்டியதும் பதவியேற்பு. எல்லை தாண்டும் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக யாழில் மீண்டும் போராட்டம். வடக்கு கடற்தொழில் அமைப்புகள் இந்திய ராஜதந்திரியிடம் மீண்டும் முறையீடு. பிரான்ஸ் அரசியலை புரட்டி போட்டு ஆட்சிக்கு தயாராகும் தீவிர வலதுசாரி அணி. 2ஆம் சுற்று வாக்களிப்பில் தேசிய பேரணி அலையை தடுக்க கட்சிகள் முயற்சி. பிரான்ஸ் தேர்தல் முடிவில் பிரித்தானியா கற்க வேண்டிய பாடங்கள் உள்ளன. பிரித்தானிய பொது தேர்தலுக்கு முன்னர் தொழிற்கட்சி தலைவர் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.